السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. நம்மை படைத்து பாதுகாக்கிற வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனது தூதர் அகிலத்தின் அற்கொடை, இந்த பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த ஈது பெருநாளில் அவனை வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்திலே சங்கமித்திருக்கிற நாம் நம் மக்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்சா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் உத்தரவின்படி புனித ரமலான் மாதத்தில் அவன் நிறைவேற்றிய கடமையாகிய நோன்பை நிறைவு செய்துவிட்டு அதற்கான கூலியை அல்லாஹ் நமக்கு நிறைவாக தருவான் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இந்த பெருநாளில் சங்கமித்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு தஆலா செழிப்பான நல்வாழ்வை தந்தருவானாக. ரமதானின் நல்ல மல்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அதற்கான கூலியை நிறைவாக அல்லாஹ் தந்தருவானாக. நிரந்தரமாக அவனை வழிபடுகிற மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. அனைவருக்கும் ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்கள். குல்ல ஆமின் வ அன்தும் பிகைர். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் ஸாலிஹல் அமல். அல்லாஹ் நம்முடைய வாழ்நாள் முழுதும் வசந்தமாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் நம்மிடத்திலிருந்தும் உங்களிடத்திலிருந்தும் நல்ல அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. மரியாதைக்குரியவர்களே, அருளை நிறைவாக தந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிந்து விட்டது. விருந்தாளியாக நம்மிடத்தில் வந்த ரமலான் மாதத்தை நாம் எப்படி பயன்படுத்தினோம் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மில் பலர் ரமலானை கண்டுகொள்ளவே இல்லை. அவர்களுக்கு மற்ற 11 மாதங்களைப் போலவே இந்த ஒரு மாதமும் கழிந்து விட்டது. ரமதான் குறித்து அதை குறித்து சிந்தனையும் இல்லை, அதை பற்றி கவலையும் இல்லை, அதை பற்றிய எந்த விதமான கண்டுகொள்ளலும் இல்லாமல் விட்டுவிட்டார். பகலில் சாப்பிடுவது சர்வசாதாரணமாக மற்ற மாதங்களைப் போலவே இந்த ரமதானை கழித்து விட்டவர்களை எண்ணி நினைத்து பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. இன்னும் சில பேர்கள் ரமதானிலே அமல் செய்தோம் நாம், ஆனால் அல்லாஹ் சொன்ன அந்த இறை மன்னிப்பை நாம் பெற்றுவிட்டோமா என்று நாம் இந்த மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலேயும் நாம் கவலையாக ஒரு யோசனையை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் இறை மன்னிப்பை நமக்கு தந்து விட்டானா, அவருடைய இறை மன்னிப்பை பெற்றுவிட்டோமா என்று யோசிக்க வேண்டும். யார் ரமலானை அடைந்தும் மன் அதரக்க ரமலான் ஃபலம் யுஃபர் லஹு ஃபஅபஅதஹு அல்லாஹு ஃபகுல்து ஆமீன் கால ஜிப்ராயில். ஜிப்ராயில் சொன்னார், யார் ரமலானை அடைந்தும் மன்னிப்பை பெறவில்லையோ அவன் அல்லாஹ் அவனை அருளை விட்டும் தூரமாக்குவானாக என்று சபித்தார். நான் ஆமீன் சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் ரமலானில் நன்மையை எதிர்பார்த்தும் அதே போல ஈமானோடும் நோன்பு வைத்தார்களோ அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ரமலானில் இரவு காலங்களில் நின்று வணங்கினார்களோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில பேர் ரமலானில் அமல்களில் கொஞ்சம் ஆர்வம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று கவலைப்பட வேண்டும். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளம் என்னவென்றால் தொடர்ந்து அமல் செய்ய வேண்டும். அதுதான் அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம். இன்றைக்கு நாம் ஈது தொழுகிறோம். இந்த ஈது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் தொகருக்கு வரணும்.
அப்பதான் நம்முடைய ஈதுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். ரமதானில் வேடந்தாங்கல் பறவைகளாக சீசனுக்காக அமல் செய்வர்களை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சீசன் தொழுகையாளர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன். யார் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி அதிலேயே ஸ்திரமாக இருந்தால் அவர்களின் மீது மலக்குமார்கள் இறங்குவார்கள். நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சுப செய்தி சொல்வார்கள். அதிலே நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் என்று மலக்குமார்கள் சொல்வார்கள். யாருக்கு? அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி அதிலேயே ஸ்திரமாக இருந்தவர்கள், நிரந்தரமாக அமல் செய்வர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். நோன்பு யார் நோக்கிறார்களோ அவர்களுக்கு தக்குவா பரிசாக கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். தக்குவா என்றால் என்ன? நிரந்தரமாக இறை பயம். ரமதானிலே இருந்த அல்லாஹ் ரமதானுக்கு பின்னாலும் இருக்கிறான். நாம் தொழுகாவிட்டால் அல்லாஹ் கேள்வி கேட்பான், அவன் நரகத்தை தருவான் என்கிற நிரந்தர பயம்தான் தக்குவா வந்ததற்கான பரிசு. நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினான் என்று நோன்பு வைத்து விட்டோம், அது தக்குவாவை பரிசாக தருகிறது என்றால் தக்குவாவை நாம் பரிசாக பெற்றுவிட்டோம் என்பதற்கான அடையாளம் என்ன? அல்லாஹ்வின் பயம் நிரந்தரமாக இருப்பது. ரமதானில் மாத்திரம் அல்லாஹ்வை பயப்படுவதல்ல, அந்த அல்லாஹ் ரமதானிலும் இருக்கிறான், ரமதான் அல்லாத காலங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது வஅன்ன அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வஇன் கல்ல. அல்லாஹ்வுக்கு அமல்கள்லயே எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கொஞ்சமா இருந்தாலும் நிரந்தரமா செஞ்சாதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். கொஞ்சமா இருந்தாலும், நான் ஃபர்து மட்டும் தான் தொழுவேன், வேலை சுன்னத்தெல்லாம் தொழுக மாட்டேன், போதும் அதை மட்டும் தொழுதா, அது கொஞ்சமாக இருந்தால் நிரந்தரமாக செய்யணும். கேப் விட்டு செய்யக்கூடாது. நிரந்தரமாக செய்தால்தான், தொடர்ந்து செய்தால்தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். மற்ற மாதங்களிலும் அமல்கள் தொடர்வதற்கு பயிற்சி தான் ரமலானுடைய அமல்கள் கடமையாக்கப்பட்டது. ரமலானோடு நிறுத்தி வைத்துக் கொள்வதற்கல்ல ரமலானின் அமல்கள், மற்ற காலங்களிலேயும் அது தொடர வேண்டும் என்பதற்கான பயிற்சி தான் ரமலான். மரியாதைக்குரியவர்களே, ஷைத்தான்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் ரமலான் மாதத்திலே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மாசத்துல அமல் செய்வது பெரிய விஷயம் அல்ல, ஏன்னா ஷைத்தான் சிறைபிடிக்கப்பட்டான். டிராபிக் இல்லாத ரமலான்ல அமல் செய்வது என்னன்னா, டிராபிக் இல்லாத ரோட்ல வாகனம் ஓட்டிட்டு போறது மாதிரி. யாருமே டிராபிக் இல்ல, அப்போ ஓட்டிட்டு போறது ஈஸி. அவனை வந்து பெரிய டிரைவர்லாம் பாராட்ட மாட்டாங்க. டிராபிக் இருக்கிற சமயத்துல வாகனத்தை ஓட்டிட்டு போறாரு பாருங்க, அவர் தான் பெஸ்ட் டிரைவர். அப்படின்னா ரமலான்ல ஷைத்தான் சிறைபிடிக்கப்பட்ட மாசத்துல அமல் செஞ்சுட்டு, நான் ரமலான்ல அமல் செஞ்சுட்டேன் மாறுதட்டுவதில் பெருமை இல்லை. ஷைத்தான் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறானே அந்த மாதத்தில் அமல் செய்யணும். ஷைத்தான் என்னையோட அவிழ்த்து விடப்பட்டான், இப்ப அமல் யார் செய்யறாரோ அவர் தான் பெஸ்ட் வணக்கசாலி. அதனால இன்றைக்கு நாம் பெருநாளை கொண்டாடுகிறோம். இந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். புத்தாடை அணிந்தவருக்கு பெருநாளா? புத்தாடை அணிந்து விட்டால் பெருநாளா? ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், லைஸல் ஈது லிமன் லபிஸல் ஜதீத. புத்தாடை அணிந்தவனுக்கு பெருநாள் அல்ல. இன்னமல் ஈது லிமன் தஸீது தாஅத்துஹு. யாருடைய வணக்க வழிபாடுகள் கூடுகிறதோ அவனுக்கு தான் ஈது. லைஸல் ஈது லிமன் தஜ்மடு பில் லிபாஸ். புத்தாடை அணிந்தவனுக்கல்ல ஈது, புதிய வாகனம் வாங்கியவனுக்கல்ல ஈது. இன்னமல் ஈது லிமன் உஃபிரத் லஹுல் ذுனூப். யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவனுக்கு தான் அது பெருநாள். இந்த வேடந்தாங்கல் பறவைகளாக சீசன் தொழுகையிலாக நாம் இருக்கக்கூடாது. சீசன் தொழுகையாளத்திலே சில கேள்விகள், ரமலானோடு பெருநாள் முடிஞ்சவங்க எப்படி அந்த லொஹருக்கு ஆளுக வர்றதில்லை, எப்படி யோசிச்சு பார்க்கணும். இப்ப அவங்களுடைய நியத்து எப்படி இருந்திருக்கிறது? ரமலானுக்கு மாத்திரம் தொழுகை, ரமலான் முடிஞ்சுதா நமக்கு தொழுகைக்கு சம்பந்தம் இல்லை, நமக்கு பள்ளிவாசலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போறவங்களை யோசிச்சு பார்க்கணும். ஒரு முதலாளிகிட்ட ஒரு தொழிலாளி வேலைக்கு இருக்கிறா, வேலைக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் மட்டும் வரான், அல்லது வருஷத்துல ஒரு மாசம் வந்துட்டு
எனக்கு போனஸ் கொடுன்னு கேட்டா அல்லாஹ் முதலாளி கொடுப்பானா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை படைத்த இறைவன் பொறுப்பானா? ஒரு மாசம் மாத்திரம் பள்ளிவாசல்ல வந்து தொழுதுட்டு அல்லாஹ் அல்லான்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போனா அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் பொறுப்பானா? யோசித்து பார்க்க வேண்டும் மரியாதைக்குரியவர்களே. அதே போல பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி ஜும்மா டு ஜும்மா, ஜும்மா வசதிகளாக ஜும்மாவுக்கு இருக்கிற பள்ளிவாசல் அதே பள்ளிவாசல் இருக்கத்தான் செய்கிறது, அந்த அல்லாஹ் இருக்கத்தான் செய்கிறான். ஜும்மா எப்படி கடமையோ அது போல ஐவேளை தொழுகையும் கடமையாக இருக்கு. அதை விட்டு விட்டு நாம் எப்படி மாறுதட்டி கொள்கிறோம்? நாங்க ரமதான்ல பெருசா அமல் செஞ்சிட்டோம், புத்தாடை போட்டு பெருநாள் ஆயிருமா? யோசித்து பார்க்க வேண்டும் மரியாதைக்குரியவர்களே. ரமதான் முடிந்ததும் அமல்களுக்கு விடுப்பு விடுவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு அழகான ஒரு கட்டிடத்தை கட்டினா சூப்பரா பாத்திரம் வந்து பாராட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டு திறப்பு விழா அன்னைக்கு புல்டோசர் விட்டு இடிச்சுட்டான். அவனை பார்த்து நம்ம என்ன சொல்வோம்? என்ன சொல்வோம்? பல கோடி செலவு செஞ்சு ரமதான் ஃபுல்லா அமல் செஞ்சுட்டு ஒரு நன்மையின் ஒரு கூட்டை கட்டி இருக்கிறோம். ரமதான் முடிஞ்சது அதை இடிச்சிட்டோம்னா நாமும் அந்த கட்டிடத்தை இடித்தவனும் சமம். ஒருத்த வந்து மாடியில ஏறி போற போது கீழே விழுந்து காலை உடைச்சிட்டான். அவனுக்கு புத்தூர் கட்டு போட்டு சரி பண்ணி காலெல்லாம் சரி பண்ண பிறகு திரும்ப மாடியில ஏறி விழுந்துட்டான். அவனை பார்த்து என்ன சொல்வோம்? அவர்களும் ரமதான் தொழுகையாளிகளும் ஒண்ணு. ஒருத்தர் நல்ல புது ட்ரெஸ் போட்டு வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வெளியில போனான். போயிட்டு இருக்கும்போது சகதியில விழுந்துட்டான், சேத்துல விழுந்துட்டான். உடம்பெல்லாம் சேராயிடுச்சு, துணியெல்லாம் சேராயிடுச்சு. அவனை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி திரும்ப புது ட்ரெஸ் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அனுப்பிச்சுட்டா திரும்ப போய் சேத்துல விழுந்துட்டான். இவர்களும் ரமதானுக்கு மாத்திரம் தொழுபவர்களும் ஒண்ணுதான். இவர்களை நாம என்னன்னு சொல்லுவோமோ அதேதான். ரமதானோட அமல்களுக்கு லீவ் விடுறவங்க இருக்கிறாங்களே அவங்களும் இவர்களும் சமமாக இருக்கிறார்கள். எனவே மரியாதைக்குரியவர்களே, பெருநாள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். படைத்த இறைவன் நமக்கு ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அதை விடுவது முஸ்லிமுக்கு அழகல்ல. அவன் முஸ்லிமும் அல்ல தொழுகையை விடுபவன். எனவே முஸ்லிமாக இருக்கிற நாம் முஸ்லிம் என்கிற காரணத்தினால் மாத்திரம் பெருநாளை கொண்டாட முடியாது. பெருநாள் கொண்டாட வேண்டுமானால் அவர்கள் யார் ரமலான்ல நிறைவாக அமல் செய்தார்களோ அவர்கள் தான் பெருநாளை கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பெருநாளிலே சபதமேற்போம், தொடர்ந்து அல்லாஹ்வை வழிபடுவோம். அல்லாஹு தஆலாவிடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக அவருடைய பாவத்தை அவனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தருவானாக. அதே போல ஒரு அமல் முடிஞ்சா அடுத்த அமல் தொடரணும். அந்த அடிப்படையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதான் முடிந்த பிறகு இந்த ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்புகளை சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். யார் அந்த 6 நோன்புகளை தனித்தனியா வைக்கலாம், தொடர்ந்து 6 நோன்பு வைக்கலாம். 30 நோன்பு ரமதான்ல வச்சு இந்த 6 நோன்பை யார் வைக்கிறாங்களோ 1க்கு 10ங்கிற அடிப்படையில ஒரு வருஷம் ஃபுல்லா நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நோன்பை வைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ரமதான்ல விட்ட நோன்பை கலாவாகவும் இந்த நோன்பை நியத் செய்து கொள்ளலாம். சரி, நாம் தொழுகைக்கான நியத்தும் முறையும் சொல்லி தரப்படுகிறது. ஈதுல் ஃபித்ர் வாஜிப் 2 ரக்காத் அதிகப்படியான 6 தக்பீருடன் கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத் செய்து கொள்ள வேண்டும். ஈதுல் ஃபித்ர் வாஜிப் 2 ரக்காத் கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத் செய்து கொள்ள வேண்டும். அதிகப்படியான 6 तकबीर। मैं ईद उल फित्र के 2 रकात नमाज अल्लाह के रिजा के लिए इस इमाम के इक्तिदा में जायद 6 तकबीर से और किबला की तरफ मुंह करके ये इमाम के साथ नमाज पढ़ता हूँ, 2 रकात नमाज पढ़ता हूँ, ऐसा नियत रखो। இந்த தொழுகையினுடைய முறை என்னவென்றால், அல்லாஹ் அக்பர் என்று நியத் செய்த பிறகு தக்பீர் சொல்லுவார் இமாம். நாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் கையை கட்டிக்கொள்ளணும். அப்ப சனா அதுல ஓதணும். சனா ஓதன பிறகு இமாம் 3 தக்பீர் சொல்வார். முதலாவது தக்பீர்ல கையை தொங்கொட்டணும், 2வது தக்பீர்லயும் கையை தொங்கொட்டணும், 3வது தக்பீர்ல கையை கட்டிக்கொள்ளணும். இது முதல் ரக்காத்துல 3 தக்பீர் அதிகம் ஒண்ணு. அதுக்கு பிறகு கிராத்து ருக்கு சுஜூத் எல்லாம் வளமையான தொழுகை போல இமாம் ஓதுவார். அது போல நாம செஞ்சுக்கணும். 2வது ரக்காத்தில் எழுந்திருத்த பின்னால் கிராத்து ஓதன பின்னாடி இமாம்
4 தக்பீர் சொல்வார். முதல் தக்பீர்லயும் கையை தொங்கோட்டணும், 2வது தக்பீர்லயும் கையை தொங்கோட்டணும், 3வது தக்பீர்லயும் கையை தொங்கோட்டணும், 4வது தக்பீர் ருக்குவுக்கான தக்பீர். இப்ப முதல் ரக்காத்துல 3 தக்பீர் அதிகம், 2வது ரக்காத்துல கிராத்துக்கு பின்னாடி 3 தக்பீர் அதிகம். இவ்வளவுதான். இப்படித்தான் தொழுகணும். இன்ஷா அல்லாஹ் கரெக்ட் பண்ணி சஃப்புகளை சரி செய்து கொள்ளும்.